ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். குட் அப்படின்ற வார்த்தைக்கும் வெல் அப்படின்ற வார்த்தைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இந்த வார்த்தைகளை நம்ம சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம், இதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இட்ஸ் கோனா பி அன் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதில் குட் அப்படின்றது ஒரு adjective, வெல் அப்படின்றது ஒரு adverb. adjectiveனா என்ன, adverbனா என்ன? adjectiveனா நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது, நவுனை மாடிஃபை பண்ணுறது, நவுனை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, நவுன் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்றத சொல்கிறது தான் adjective. அந்த மாதிரி ஒரு வேர்ட் தான் குட். வெல்ன்றது adverbன்னு சொன்னோம். adverbனா ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுறது, வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது. ஓகே, வேர்பை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது, ஒரு செயல் எப்படி நடக்குது, என்னவா நடக்குது, எங்கே நடக்குது, இதெல்லாம் சொல்கிறது தான் adverb. ஸோ வெல் வந்து ஒரு adverb. ஃபார் எக்ஸாம்பிள், த பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் குட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி குட்ன்ற வார்த்தை வந்திருக்கு. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ஒரு நவுன், அதை டிஸ்கிரைப் பண்ணுறதால குட் வந்து adjective. ஹீ பெர்ஃபார்ம்டு வெல், அவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணான், அவன் பெர்ஃபார்ம் பண்ண ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால நம்ம வெல்ன்ற adverb தான் யூஸ் பண்ணோம். ஹீ பெர்ஃபார்ம்டு குட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஆனால் சில நேரங்களில் நம்ம குட்டை வந்து ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். எந்த மாதிரி வேர்புன்னு பார்த்தீங்கன்னா லிங்கிங் வேர்ப்னு சொல்லுவோம். லிங்கிங் வேர்ப்னா சப்ஜெக்டை, ஒரு சென்டென்ஸில் இருக்க சப்ஜெக்டை காம்ப்ளிமெண்ட்டோட கனெக்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ பொதுவாக காம்ப்ளிமெண்ட் வந்து ஒரு நவுனாவோ ஒரு adjectiveவோ தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துலையும் குட் வந்து adjectiveவாக தான் செயல்படுது, ஆனால் வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி வருது. ஓகே, இந்த இடத்துல வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இது நம்ம ஒரு adverbன்னு சொல்லிட முடியாது. இந்த இடத்துலையும் இது வந்து adjectiveவாக தான் செயல்படுது. ஓகே, என்ன மாதிரி லிங்கிங் வேர்ப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல், சீம், லுக், அப்பியர், ஸ்மெல், டேஸ்ட், சவுண்ட், இந்த மாதிரியான வேர்ப். பட் இந்த வேர்ப்லாம், இது வேர்ப் லிங்கிங் வேர்ப்னு நம்ம சொன்னாலும் இதெல்லாம் ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணல, இது ஒரு ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் தான். இது ஒரு ஸ்டேட்டை தான் டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ அதனால தான் நம்ம குட்ன்ற adjective யூஸ் பண்ணுறோம், வெல்ன்ற adverb யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இட் லுக்ஸ் குட், த பிளான் சவுண்ட்ஸ் குட். இது பார்க்க நல்லா இருக்குது, இந்த பிளான் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ நல்லா இருக்குது அப்படின்ற சொல்கிற இடத்துல இந்த இடத்துல நம்ம குட் தான் யூஸ் பண்ணோம், வெல் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ வெல்க்கான எக்ஸெப்ஷன் பார்க்கலாம். ஸோ வெல்ன்றது adverbன்னு தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? பட் இது ஒரு இடத்துல மட்டும், ஒரு கான்டெக்ஸ்டில் மட்டும் adjectiveவாக ஆக்ட் ஆகும். எந்த கான்டெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை பற்றி பேசும்போது. ஓகே, ஸோ நம்ம நிறைய இந்த சென்டென்ஸ் காமனாக யூஸ் பண்ணியிருப்போம். ஐ எம் நாட் வெல், ஷீ இஸ் நாட் வெல் அப்படின்றது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ ஹெல்த் சம்மந்தமான சென்டென்ஸ் இல்லையா? எனக்கு ஹெல்த் சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, சிக்காக இருக்கேன் அப்படின்றத அந்த சென்டென்ஸ் மீன் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல ஹீ இஸ் வெல், வேர்பே இல்லை இந்த சென்டென்ஸில், பட் ஸ்டில் நம்ம ஹீ இஸ் குட் அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஹீ இஸ் வெல். ஓகே, ஹெல்த் கான்டெக்ஸ்ட்டில் நீங்கள் பேசும்போது அவன் நல்லா இருக்கான், நேற்று உடம்பு சரியில்லை அவனுக்கு, ஹீ வாஸ் நாட் வெல் எஸ்டர்டே பட் டுடே ஹீ இஸ் வெல். ஓகே, ஹி வாஸ் சிக் ஃபார் அ வைல் பட் நவ் ஹீ இஸ் வெல். கொஞ்ச நாள் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, பட் நவ் இப்போது நல்லா இருக்கான். ஓகே, உடம்பு சரியாயிடுச்சு அந்த அர்த்தத்தில் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஷீ ஆக்ட்ஸ் blank, her acting is blank. ஸோ இந்த பிளாங்க்கில் எங்கே குட் போடலாம், எங்கே வெல் போடலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் எப்படி நடிக்கிறான்றதை சொல்கிறதுக்காக, அதாவது ஆக்ட்ஸ்ன்ற வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி நம்ம ஒரு வேர்டு எழுதணும். ஸோ வெல் தான் எழுத முடியும் இல்லையா? ஷீ ஆக்ட்ஸ் வெல். ஹர் ஆக்டிங் இஸ், அவளுடைய நடிப்பு எப்படி இருக்கிறது, அவளுடைய நடிப்புன்றது ஒரு நவுன். ஸோ நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு வார்த்தை போடணும்னா குட் போடணும். ஹர் ஆக்டிங் இஸ் குட். ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐ ஹேட் அ டே எஸ்டர்டே. ஸோ என்ன மாதிரியான நாளை டிஸ்கிரைப் பண்ணி நம்ம ஒரு வேர்ட் போடணும். மை டே வெண்ட் blank. ஸோ என்னுடைய நாள் எப்படி போனது, ஸோ போனது, வெண்ட்ன்ற வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு வேர்ட் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஐ ஹேட் அ குட் டே எஸ்டர்டே, மை டே வெண்ட் வெல், என்னுடைய நாள் நல்லா போனது, எனக்கு நேற்று நல்ல நாளாக இருந்தது. ரெண்டுமே தமிழில் நல்லா தான், ஆனால் ஒரு இடத்துல நம்ம குட் யூஸ் பண்ணுறோம், ஒரு இடத்துல வெல் யூஸ் பண்ணுறோம். நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு குட், வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வெல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ டிட் மை எக்ஸாம் வெரி blank, மை மார்க்ஸ் வேர் blank. ஸோ நான் எக்ஸாம் எப்படி பண்ணேன், நல்லா பண்ணேன். ஸோ நல்லான்றதை சொல்கிறதுக்கு இங்கே என்ன யூஸ் பண்ணலாம், வெல் தான் யூஸ் பண்ணும். பிகாஸ் ஐ டிட், எப்படி செய்தேன், எக்ஸாமை எப்படி எழுதினேன், எப்படி செய்தேன் அப்படின்ற வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால வெல். ஐ டிட் மை எக்ஸாம் வெரி வெல், நாட் வெரி குட். ஓகே, மை மார்க்ஸ் வேர், என்னுடைய மதிப்பெண்கள் எப்படி இருந்தது, மதிப்பெண்கள்ன்றது நவுன் இல்லையா, எப்படி இருந்தது, குட், மை மார்க்ஸ் வேர் குட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஷீ ஸ்பீக்ஸ் blank இங்கிலீஷ், ஷீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் blank. ஸோ இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி சென்டென்ஸாக தான் இருக்குது இல்லையா? ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சென்டென்ஸ் பாருங்கள். ஷீ ஸ்பீக்ஸ் குட் இங்கிலீஷ், ஷீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் வெல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டில் நம்ம அவங்களோட இங்கிலீஷோடைய குவாலிட்டி,
ஓகே, இது குவாலிட்டி ஆஃப் இங்கிலீஷ். அவங்க என்ன மாதிரியான இங்கிலீஷ் பேசுகிறாங்க, ரொம்ப குவாலிட்டியான இங்கிலீஷ். குவாலிட்டின்னு என்ன சொல்லலாம், ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக நல்ல ஒரு எஃபிஷியன்ட் லெவலில், ஓகே, நல்ல வொக்காபுலரியோட அவங்க பேசுகிறாங்கன்ற அர்த்தத்தில் ஷீ ஸ்பீக்ஸ் குட் இங்கிலீஷ்னு சொல்கிறோம். ஓகே, ஷீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் வெல்னா அவங்க நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. அவங்க பேசுகிறத பற்றி சொல்கிறோம். அவங்க என்ன மாதிரியான இங்கிலீஷ் பேசுகிறாங்கன்றத ஃபஸ்ட்டு சொன்னோம். ஸோ இங்கிலீஷ்ன்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதால குட் இங்கிலீஷ்னு சொன்னோம். இங்கே அவங்க எப்படி பேசுகிறாங்கன்றத சொல்கிறதுக்காக ஷீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் வெல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அடுத்தது மை மாம் லுக்ட் டேஷ். ஓகே, ஸோ இந்த இடத்துல குட்டும் யூஸ் பண்ணலாம், வெல்லும் யூஸ் பண்ணலாம். ஸோ மை மாம் லுக்ட் குட்னா எங்கள் அம்மா பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாங்க, அழகாக இருந்தாங்க அப்படின்ற அர்த்தம் வரும். மை மாம் லுக்ட் வெல்னா நேற்று எங்கள் அம்மாவுக்கு உடம்பு நல்லா இருந்தது, ஹெல்த்தியாக இருந்தாங்க. மை மாம் லுக்ட் ஹெல்தி. பட் டுடே ஷீ டசன்ட் லுக் வெல் அப்படின்னா இன்றைக்கி அவங்க உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்காங்க அப்படின்ற அர்த்தம். ஓகே, ஸோ குட்னா லுக்ஸ் வைஸ் நம்ம சொல்கிறது, வெல் அப்படின்னா ஹெல்த் வைஸ் நம்ம சொல்கிறது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல் டு டூ வித் திஸ் லெசன். ஐல் see you all in the next lesson. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in my next video. Till then, take care and bye.